அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக ஆண்டுதோறும் தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டப்படிப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026 ஆண்டிற்கான தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக வழங்கக்கூடிய தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பிற்கு சேர்வதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக ஆண்டுதோறும் தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பு வழங்கப்படுகின்றது. இந்த பட்டயப்படிப்பிற்கு சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.ulagathamil.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் உலக தமிழராட்சி நிறுவனம், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம். இது ஒரு அரசு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் சார்பாக வழங்கக்கூடிய தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பிற்கு சேர்பவர்களுக்கு அரசு சான்றிதழும் வழங்கப்படும். இந்த பயிற்சி பற்றிய தகவல்களை மேலும் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த பயிற்சிக்கான விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. 2026 ஆண்டிற்கான சுவடியியல் மற்றும் பதிப்பியல் பட்டயப்படிப்பிற்கான விண்ணப்ப படிவத்திற்கு இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல இதற்கான முழு விவரங்களும் இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. உலக தமிழராட்சி நிறுவனம் கல்வி உதவித்தொகையுடன் கூடிய தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பு 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு. உலக தமிழராட்சி நிறுவனத்தால் இதுவரை பல நூறு ஓலைச்சுவடிகள் களப்பணி வாயிலாக கண்டெடுக்கப்பட்டு நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஓலைச்சுவடிகளை அறிந்து தெரிந்து கொண்டு நூலாக்கம் செய்யும் வகையில் தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பு உலக தமிழராட்சி நிறுவனத்தில் 2013 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. இப்பட்டயப்படிப்பினை ஆர்வத்தோடு பயிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தேர்வின் அடிப்படையில் ஆண்டுதோறும் 10 மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 வீதம் உதவித்தொகை தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு அதாவது 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட உள்ளது. இப்பட்டயப்படிப்பிற்கான சேர்க்கை கட்டணம் ரூபாய் 3200, அதாவது அடையாள அட்டை உட்பட மொத்த கட்டணம் 3200. இதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு SSLC தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு கிடையாது. எந்த வயதாக இருந்தாலும் இந்த பட்டயப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் வங்கி வரைவோலையுடன், அதாவது பேங்க் டிமாண்ட் டிராப்ட் எடுத்து டைரக்டர் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் என்ற பெயரில் டிமாண்ட் டிராப்ட் எடுத்து நேரில் அல்லது தபால் மூலமாக இறுதியாக படித்த கல்வி சான்று மற்றும் மாற்றுச் சான்றிதழ் சான்றொப்பமிட்ட நகலுடன் இணைத்து அனுப்பப்படுதல் வேண்டும். விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய இறுதி நாள் 17/4/2026 ஆகும். 20/4/2026 திங்கட்கிழமை அன்று வகுப்பு தொடங்கும். இவ்வகுப்புகள் வாரத்தில் 3 நாட்கள் நடைபெறும். கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி தேர்வு 22/4/2026 புதன்கிழமை அன்று உலக தமிழராட்சி நிறுவனத்தில் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும். இந்த வகுப்புகளானது வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும். மேலும் தகவல்கள் பெற இயக்குனர் உலக தமிழராட்சி நிறுவனம் 2ஆம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை 600113 என்ற முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம். மேலும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 0422542992 மற்றும் கைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. 9600021709 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக கீழே இதற்கான விண்ணப்ப படிவம், அதாவது தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் ஓராண்டு பட்டயப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல விண்ணப்ப எண் கேட்கிறாங்க. இந்த விண்ணப்ப எண் அலுவலக பயன்பாட்டிற்கு மட்டும் அலுவலகத்திலிருந்து இந்த விண்ணப்ப எண் உங்களுக்கு பூர்த்தி செய்வார்கள். உலக தமிழராட்சி நிறுவனம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் 2ஆம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை 600113. தொலைபேசி எண்கள், வெப்சைட் முகவரி, இமெயில் முகவரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. 2026-2027 ஆண்டிற்கான தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் பட்டய வகுப்பு விண்ணப்பம் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பம் நிறுவனத்தில் சேர வேண்டிய இறுதி நாள் 17/4/2026. விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று கேட்டிருக்காங்க. வண்ண புகைப்படம் ஒன்று இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு பெயர் தமிழில் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும். தந்தை அல்லது காப்பாளர் பெயர், கல்வி தகுதி, தொடர்பு முகவரி, தொலைபேசி எண்ணுடன் உங்களது தொடர்பு முகவரி இங்கே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் வசதியுடைய தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. அப்புறமா நிலையான முகவரி
உங்களது நிலையான முகவரியும் இங்க தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. பிறந்த நாள், மாதம், ஆண்டு, வயது இங்கே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் பாலினம் கேட்டிருக்காங்க, ஆண், பெண், 3ஆம் பாலினம். உங்க பாலினத்துக்கு நேரா டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேசிய இனம் கேட்டிருக்காங்க, இந்தியர், பிறர். உங்க தேசிய இனத்தை எழுதிக்கோங்க. அப்புறமா வகுப்பு, ஆதி திராவிடர் வகுப்பு, பழங்குடியினர் வகுப்பு, பிற்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்பட்ட வகுப்பு, பிற வகுப்பு, இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க வகுப்புக்கு நேரா நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாதி இங்க எழுதப்பட வேண்டும். அப்புறமா பாடப்பொருள், அடுத்ததாக சுவடியியல் மற்றும் பதிப்பியல் தொடர்பான முன் அனுபவம் ஏதாவது இருந்தா இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கல்வி தகுதி விவரங்கள், ஏற்கனவே பயின்ற கல்வி தகுதி விவரங்களை இங்கே எழுதப்பட வேண்டும். பயின்ற வகுப்பு, பதிவு எண், தேர்ச்சி பெற்ற நாள், அனைத்து பாடங்களிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்கள், பெற்றது, கல்வி நிலையத்தின் பெயர் போன்ற விவரங்களை இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு மத்திய அல்லது மாநில அரசுகளிடமிருந்து உதவித்தொகை பெறுபவரா, ஆம் எனில் மூல விவரம் இங்கே எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க. வருகை பதிவு 75% இருத்தல் வேண்டும். முறையாக வருகை பதிவு இல்லாதவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி இல்லை. உதவித்தொகை பெற தகுதி நீக்கம் செய்யப்படுவர். வாரந்தோறும் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:15 மணி வரை வகுப்புகள் நடைபெறும். வாரத்தில் 3 நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 4:15 மணி வரை வகுப்புகள் நடைபெறும். 2027 மார்ச் திங்கள் இறுதி தேர்வு நடைபெறும். மத்திய மாநில அரசுகளின் உதவித்தொகை பெறுபவர்களுக்கு இப்பட்டய வகுப்புக்காக வழங்கப்படும் உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்ப படிவத்துடன் சான்றொப்பமிட்ட 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். ரூபாய் 3200க்கான வங்கி வரைவோலை எண் மற்றும் நாள் இங்கே எழுதப்பட வேண்டும். வங்கியின் பெயர் மற்றும் கிளை இங்கே எழுதப்பட வேண்டும். அப்புறமா நாள், இடம் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். அடுத்ததாக கீழே இதற்கான அடையாள அட்டைக்கான விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அடையாள அட்டையின் பெயர், தந்தை பெயர், இல்ல முகவரி, புகைப்படம், தொலைபேசி எண், குருதி வகை, படிப்பு, காலம், கையொப்பம், பிறந்த தேதி, இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி செய்து இணைத்து அனுப்பப்பட வேண்டும். ஆகவே 2026ஆம் ஆண்டு தமிழராட்சி நிறுவனத்தில் வழங்கப்படுகின்ற ஓராண்டு பட்டய படிப்பு, அதாவது தமிழ் சுவடியியல் மற்றும் பதிப்பியல் பட்டய படிப்பிற்கு சேர்வதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு உங்களது விண்ணப்ப படிவத்தை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து இயக்குனர், உலக தமிழராட்சி நிறுவனம், 2ஆம் முதன்மை சாலை, மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம், தரமணி, சென்னை 600113 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவோ 17/4/2026 முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.